அத்தியாயம் 7. காற்றில் ஒரு ஜி. தன்னுடைய படுக்கை அறையை இப்போது சற்று ஒழுங்கு செய்திருந்தான் சூர்யா. வந்தனாவின் மேல்கோட்டை வாங்கி ஹேங்கரில் மாட்டிவிட்டு அவளை ஒரு வசதியான ஆடும் நாற்காலியில் அமரச் செய்தான். அங்கிருந்து ஜீவனுக்கு அவனுடைய விடுதியில் போன் செய்து பார்த்தான். அவன் இன்னும் திரும்பி வந்ததாக தெரியல. தன்னுடைய நம்பரை கொடுத்து ஜீவனுக்கு தன்னை அழைக்கும்படி ஒரு செய்தியை கொடுத்தான். அங்கிருந்து இன்னொரு கை வைத்த நாற்காலியில் உட்கார்ந்தபடி எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சில வருடங்களுக்கு முன்னால் வடநாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தான் சூர்யா. அவனுடைய குரலில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. சில வாக்கியங்களை மாற்றி அமைத்து திரும்பவும் சொன்னான். அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை கூர்வையாகவும் சரியாகவும் சொல்ல வேண்டும் என்பது போல. முதலில் வந்தனா சிறிது அலட்சியமாகத்தான் அந்த சம்பவத்தை பற்றி கேட்டாள். அவன் அந்த கதையை சொல்லுவது அவளுக்கு ஆச்சரியமளித்தது. ஆனால் அதில் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் அந்த கதையில் அவளுக்கு ஆர்வம் வந்தது. இப்போது அவள் முழுவதுமாக அவன் சொன்னதை கவனத்துடன் உள்வாங்கிக் கொண்டாள். இத்துடன் சூர்யா விவரித்த கதை. சந்திரசேகர் என்ற மனிதர் தன்னுடைய ரியல் எஸ்டேட் அலுவலகத்திலிருந்து தன்னுடைய மதிய உணவுக்காக வெளியில் சென்றவர் மீண்டும் வரவே இல்லை. அன்று மாலை 4 மணிக்கு கால்ஃப் விளையாட ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அந்த விளையாட்டுக்கு அவர் செல்லவில்லை. ஆனால் மதிய உணவுக்கு போவதற்கு 1 மணிக்கு முன்புதான் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அவருடைய மனைவியும் குழந்தைகளும் அவரை அதற்கு பின் பார்க்கவே இல்லை. அவருக்கும் மனைவிக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லப்பட்டது. அவர்கள் ஆதர்ச தம்பதிகளாகத்தான் இருந்தார்கள். அவருக்கு 5 வயதிலும் 3 வயதிலுமாக 2 ஆண் குழந்தைகள் இருந்தனர். அவருக்கு பூனேயின் வெளிப்புறத்தில் ஒரு வீடு இருந்தது. புதிய விலை உயர்ந்த கார் இருந்தது. மொத்தத்தில் அவர் ஒரு வசதியான வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். சந்திரசேகருக்கு அவருடைய தந்தை வழியாக 7 லட்சம் ரூபாய் கிடைத்திருந்தது. மேலும் அவருடைய ரியல் எஸ்டேட் தொழில் நன்கு நடந்ததால் அது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக இருந்தது. அவருடைய வியாபார கணக்குகள், ஆவணங்கள் போன்றவை எல்லாமே சரியாக இருந்தன. ஆனால் அங்கும் இங்கும் சில கணக்குகள் சரியாக முடிக்கப்படவில்லை. அதனால் அவர் மறைந்து போவதற்கு முன்னால் அவற்றை சரி செய்ய நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று தெரிந்தது. உதாரணமாக, அவர் மறைந்து போவதற்கு அடுத்த நாள் அவருக்கு பெருத்த லாபம் தரக்கூடிய ஒரு வியாபார ஒப்பந்தம் முடிவதாக இருந்தது. அவர் மறைந்து போன நாள் அவரிடம் 500 அல்லது 600 ரூபாய்க்கு மேல் இருந்ததற்கான அடையாளம் எதுவும் இல்லை. அவர் அப்படி மறைவதற்கு அவருடைய பழக்க வழக்கங்களில் அவருக்கு ஏதோ கள்ளத் தொடர்பு அல்லது வேறு தவறான தொடர்புகள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி இருந்திருக்க கூடும், ஆனால் அதற்கு எந்த தடயமும் இல்லை. அவர் சட்டென்று மறைந்து விட்டார், ஒரு நாணயம் கீழே விழுவதைப் போல. இந்த கதையை சொல்லி முடிக்கும் முன் டெலிஃபோன் மணி அடித்தது. ஹலோ என்றான் சூர்யா டெலிஃபோனில். ஜீவனா? சூர்யா பேசுறேன். என்னோட இடத்துக்கு இப்ப வர முடியுமா? ஆமா, முக்கியம்தான்னு நினைக்கிறேன். அவன் வந்தனாவை ஏறிட்டு பார்த்து பின் வேகமாக டெலிஃபோனில் சொன்னான். வந்தனா எங்க இருக்கா? உன்னை பார்க்கணும்னு சொல்றா. வந்தனா புருவத்தை சுருங்கியபடி தன் நாற்காலியில் ஆடினாள். ஆனால் அவள் ஏதும் சொல்லவில்லை. டெலிஃபோனை வைத்துவிட்டு சூர்யா சொன்னான், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான் என்றபடி கதையே தொடர்ந்தான். சரி, அந்த நிகழ்ச்சி நடந்தது 1950களில். அப்ப நான் பூனேயில் ஒரு பெரிய துப்பறியும் ஏஜென்சியில் இருந்தேன். அப்ப லக்ஷ்மி சந்திரசேகர் என்னிடம் வந்து அவளுடைய கணவனைப் போலவே இருக்கும் ஒரு ஆளை பெங்களூரில் யாரோ பார்த்ததாக சொன்னாள். நான் அங்கு சென்றேன். அது சந்திரசேகர் தான். அவர் இப்போது லோகநாதன் என்ற பெயரில் சில வருடங்களாக அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு வருடத்திற்கு 2 லட்சம் பணம் வந்து கொண்டிருந்தது. அவருக்கு மனைவியும் ஒரு சிறு பையனும் இருந்தனர். அவர் பெங்களூரில் ஒதுக்குப்புறத்தில் வீடு வைத்திருந்தார். காலநிலை நன்றாக இருக்கும்போதெல்லாம் தினமும் 4 மணிக்கு கால்ஃப் விளையாட போய்விடுவார். சந்திரசேகரை கண்டுபிடித்தால் என்ன செய்யணும் என்று எனக்கு சொல்லப்படவில்லை. சந்திரசேகருடன் பேசும்போது அவரிடம் எந்த குற்ற உணர்வும் இல்லை. அவர் தன்னுடைய பழைய குடும்பத்தை மிக நல்ல நிலைமையில்தான் வைத்துவிட்டு வந்தார். அது அவரை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதை அவரால் எனக்கு புரிய வைக்க முடியவில்லை என்பதுதான் அவருடைய ஒரே பிரச்சனை. அவர் தன்னுடைய முந்தைய வாழ்க்கையை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. அதனால் அதை நான் நம்பும்படி சொல்ல அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் முயன்றார். எனக்கு அது புரிந்தது என்று வந்தனாவிடம் சொன்னான் சூர்யா. ஆனால் லக்ஷ்மி சந்திரசேகருக்கு அது புரியவில்லை. அது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் அது எல்லாம் சரியாக போய்விட்டது. அவள் ஏதும் பிரச்சனை செய்ய விரும்பவில்லை. அவர் அப்படி ஒரு செயலை செய்ததால் அவருடன் திரும்பவும் வாழ விரும்பவில்லை. அவர்கள் சத்தமில்லாமல் விவாகரத்து வாங்கிக் கொண்டார்கள். அப்புறம் எல்லோரும் நிம்மதியாக இருந்தார்கள். அவருக்கு நடந்தது இதுதான். அவர் அன்று மதிய உணவுக்கு போகும்போது அப்போதுதான் கட்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஆபீஸ் கட்டிடத்தை பார்த்தார். ஒரு இரும்பு கேர்டர் அல்லது தூண் ஒன்று 8-10 மாடி உயரத்திலிருந்து அவருக்கு மிக அருகில் நடைபாதையில் விழுந்தது. அது அவர் மீதில் விழவில்லை. ஆனால் அந்த நடைபாதையில் விழுந்ததில் அது உடைந்து ஒரு துண்டு சிதறி அவர் கன்னத்தில் அடித்தது. அது ஒரு சிறிய காயத்தை தான் ஏற்படுத்தியது.
ஆனால் இன்னும் அந்த தழும்பு அவர் கன்னத்தில் இருந்தது. அவர் இதை சொல்லும்போது அவர் அதை விரலால் தடவி கொண்டிருந்தார். அவருக்கு மரண பயம் இருந்தது அப்போது. ஆனால் பயத்தை விட அதிர்ச்சிதான் அதிகம் இருந்தது. அது அவருடைய வாழ்வை திரும்பவும் ஆராய தூண்டியது. அவர் ஒரு நல்ல மனிதனாகவும் நல்ல குடும்ப தலைவனாகவும் கணவனாகவும் தந்தையாகவும் இருந்தார். அவரை அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ வற்புறுத்தியது. அவர் அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு தெரிந்த மனிதர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அவருக்கு தெரிந்தவரை வாழ்க்கை நிம்மதியாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் எப்படியோ அவர் அருகில் விழுந்த அந்த இரும்பு தூண் வாழ்க்கை அப்படி அல்லது என்று அவருக்கு தோன்ற தூண்டியது. ஒரு நல்ல மனிதனாக, கணவனாக, தந்தையாக இருந்தவன் எப்படி ஒரு நொடியில் உலகத்தை விட்டு போக முடியும்? அப்படி எவ்வளவோ பேர் இறக்கிறார்கள். ஆனால் குருட்டு அதிர்ஷ்டம்தான் மற்றவர்களை காப்பாற்றியது. அந்த முதல் அதிர்ச்சிக்குப் பின் அவர் அந்த நிகழ்வை ஒப்புக்கொண்டார். அந்த இரும்பு தூண் விழுந்த இடத்திலிருந்து 20 படி போவதற்கு முன்னாலே தனக்கு தோன்றிய இந்த வாழ்க்கை பற்றிய புது அர்த்தத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். அப்படி ஒரு தற்செயலாக தூண் விழுந்ததால் அவருடைய வாழ்வு முடிந்திருக்கக்கூடும். அதேபோல தற்செயலாக அவர் அங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு. அவர் தன்னுடைய குடும்பத்தை நேசித்தார். அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் அவர் செய்துவிட்டார். அவருடைய மறைவால் அவர்கள் எந்த இன்னலுக்கும் ஆளாகப் போவதில்லை. அன்றே அவர் ஹைதராபாத் சென்று அங்கிருந்து சென்னைக்கு வந்தார். பின் ஓரிரு வருடங்கள் கழித்து பெங்களூருக்கு வந்து ஒரு புது மணம் செய்து கொண்டார். அவருடைய இரண்டாவது மனைவி பார்ப்பதற்கு முதல் மனைவியைப் போல இல்லை. ஆனால் அவர்களுக்குள் நிறைய ஒற்றுமை இருந்தது. அவர் கால்ஃப் மற்றும் சீட்டு விளையாட தெரிந்தவர். கொஞ்சம் மாடர்னாக உடை உடுத்துபவர். புது உணவுகளை தயார் செய்பவர். அவர் தான் செய்ததற்காக வருத்தப்படவில்லை. அது அவரை பொறுத்தவரை சரியாக இருந்தது. ஆனால் அவருக்கு தெரியாமலே அவருடைய பழைய வாழ்க்கை போலவே புது வாழ்க்கையும் இருந்தது. என்ன ஒரு வித்தியாசமான கதை என்றாள் வந்தனா. இப்போது அவள் எழுந்து அவன் முன்னால் வந்து நின்றாள். ஜீவன் இங்கு வருவதால் எனக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்றாள். சூர்யா தன் உதடுகளை பிரிக்காமல் புன்னகைத்தான். அதை நீ எனக்கு சொல்ல வேண்டியதுதான் என்று அவன் ஒப்புக்கொண்டான். நான் உங்களை முழுவதுமாக நம்பியிருக்கலன்னா இப்படி ஒரு ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டேன் என்றாள் வந்தனா. அவள் தன் கையால் அவன் சட்டையில் இருந்த ஒரு பித்தானை சரி செய்தாள். சூர்யா சொன்னான், நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா என்றான் பொய் கோபத்துடன். அது அப்படித்தான் என்று உங்களுக்கு தெரியும். இல்ல, எனக்கு தெரியாது. அவன் தன்னுடைய சட்டை பித்தானை திருகிக் கொண்டிருந்த அவளது கையை தடவினான். நான் உன்னை எப்படி நம்பலாம் என்று கேட்டதாலதான் நீ இங்கு வந்திருக்க. அதனால விஷயங்களை போட்டு குழப்பிக்காத. நீ என்னை நம்ப வேண்டியதில்லை. நான் உன்னை நம்பும்படி நீ செஞ்சா போதும். வந்தனா அவனுடைய முகத்தை ஆராய்ந்தாள். அவளுடைய நாசித்வாரங்கள் துடித்தன. சூர்யா சிரித்தான். திரும்பவும் அவள் கையை தட்டினான். அதை பத்தி இப்பொழுது கவலைப்படாத. ஜீவன் ஒரு நொடியில் இங்கு வந்து விடுவான். அவனிடம் என்ன பேச வேண்டுமோ அதை பேசு. என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். நான் விரும்பியபடி அவனிடம் பேசலாமா? இது விஷயமா? நிச்சயமா. அவள் இப்போதுதான் தன் கையை திருப்பி அவனது கையை பற்றினாள். அவள் மெதுவாக சொன்னாள், நீங்க எனக்கு கடவுள் தந்த வரம். இப்போது சூர்யா சொன்னான், ரொம்பவும் வழியாத. அவள் அவனை பொய்க்கோபத்துடன் சிரித்துக்கொண்டே பார்த்துவிட்டு தன்னுடைய நாற்காலிக்கு திரும்பினாள். ஜீவன் உற்சாகத்துடன் இருந்தான். அவனுடைய கண்கள் விரிந்திருந்தன. சூர்யா கதவை பாதி திறக்கும் முன்பே ஜீவனின் கண்கள் பெரிதாக விரிந்து அவனுடைய குரல் உச்சஸ்தாயில் விரைவாக வெளிவந்தது. அந்த பையன் இன்னும் உங்க வீட்டை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் சூர்யா. அந்த தியேட்டர் முன்னால நீங்க காட்டிய பையன். இதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் சூர்யா? நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். என்கிட்ட எந்த தந்திரமும் இல்ல. நான் நிச்சயமா நல்ல நோக்கத்தோடு தான் உன்னை வர சொன்னேன் என்றான் சூர்யா சற்று கடுமையான குரலில். அவன் நீ உள்ளே வருவதை பார்த்தானா? ஆமா, நான் அப்படியே இங்க வராம போயிருப்பேன். ஆனா அவன் நம்ம 2 பேரையும் ஏற்கனவே பார்த்துட்டான் இல்ல. இப்போது வந்தனா ஹாலுக்கு வந்து சூர்யாவின் பின்னால் நின்றாள். அந்த பையனை பற்றிய கவலை அவள் முகத்தில் தெரிந்தது. ஜீவன் அவளுக்கு தலை குனிந்து விட்டு, உங்களுக்கு தெரியாதுன்னா சூர்யாவை கேளுங்க. எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஒரு சின்ன பையன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் இன்னைக்கு என அக்கறை இல்லாமல் பதில் சொன்னான் சூர்யா அவளை பார்க்காமலேயே. இங்க நின்னு பேசுனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கெல்லாம் கேட்கும். உள்ள வாங்க. வந்தனா சூர்யாவின் முழங்கைக்கு மேல் அவன் கையை பிடித்து கேட்டாள், அவன் என்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை தொடர்ந்து வந்தானா? இல்ல, நான் அவனுக்கு போக்கு காட்டிவிட்டேன். அதனால அவனால என் பின்னால வர முடியல. அதனாலதான் திரும்ப இங்க வீட்டுக்கு வந்திருக்கான். ஜீவன் உள்ளே வந்தான். சூர்யா வெளிக்கதவை சாற்றிவிட அவர்கள் எல்லோரும் அவனுடைய படுக்கை இறக்கிச் சென்றார்கள். வந்தனாவை திரும்பவும் பார்த்ததில் மிகவும் மகிழ்ந்ததாக சொன்னான் ஜீவன். ஆமாம் ஆமாம், மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்றபடி அவனுடன் கைகுலுக்கினாள் வந்தனா. பின் தன் ஆடும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். ஜீவன் மேசைக்கு அருகிலிருந்த கை வைத்த நாற்காலியில் அமர்ந்தான். சூர்யா ஜன்னலுக்கு அருகிலிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்தான். வந்தனா ஜீவனிடம் கேட்டாள்,
நீங்க அந்த சிலைக்கு பணம் கொடுக்கறதா சொன்னதை பற்றி சூர்யா சொன்னாரு. எவ்வளவு சீக்கிரம் அந்த பணத்தை திரட்ட முடியும்? ஜீவனின் இமைகள் துடித்தன. அது ரெடியா இருக்கு. அவன் சிரித்தபடியே வந்தனாவை பார்த்துவிட்டு சூர்யாவை பார்த்தான். சூர்யா சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய முகம் அமைதியாக இருந்தது. ரூபாய் நோட்டா இருக்கா என்றாள் வந்தனா. ஆமாம் என்றான் ஜீவன். வந்தனா முகத்தை சுழித்தாள். நாங்க அந்த சிலைய கொடுத்தா நீங்க அந்த 20,000 ரூபாய உடனே கொடுப்பீங்களா? இப்போது தன் கைகளை உயர்த்தி விரல்களை அசைத்தான் ஜீவன். என்ன மன்னிங்க, நான் சொன்னது சரியில்லை. இங்க என் பாக்கெட்ல பணம் இருக்குன்னு நான் சொன்னல. ஆனா வங்கி திறந்திருக்கிற நேரத்துல சில நிமிஷ நேரம் நோட்டீஸ் கொடுத்தா அந்த பணத்தை கொண்டு வந்துடுவேன். ஓ என்று சொன்ன வந்தனா சூர்யாவை பார்த்தாள். ஜீவன் முன்னால் குனிந்தான். அவனது ஆவல் குரலிலும் கண்களிலும் வெளிப்படுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. நாளைக்கு காலையில 10 மணிக்கு என்னால் அந்த பணத்தை கொடுக்க முடியும், சரியா? இப்போது வந்தனா சிரித்தபடி சொன்னாள். ஆனா என்கிட்ட இப்ப அந்த சிலை இல்ல. ஜீவனின் முகம் கருத்தது. அவன் தன் கைகளால் நாற்காலியின் கைகளை இறுகப் பற்றினான். அவனது கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவன் எதுவும் சொல்லவில்லை. அவனை கேலி செய்யும் விதமாக அவள் பார்த்தாள். ஆனா ஒரு வார்த்தையில என்னால் அதை கொண்டு வர முடியும். அது எங்க இருக்கு? ஜீவன் முகத்தில் பயத்தோடு சந்தேகத்தை வெளிக்காட்டினான். தம்பிதுரை எங்க மறைச்சு வச்சானோ அங்க. தம்பிதுரையா? ஆமாம் என்று அவள் தலையசைத்தாள். அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்றான் ஜீவன். எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதுக்கு 1 வாரம் காத்திருக்கணும்? ஒருவேளை 1 வாரம் ஆகாம இருக்கலாம். நீங்க யாருக்காக இத வாங்குறீங்க ஜீவன்? ஜீவன் தன் புருவத்தை உயர்த்தி, நான் சூர்யாவிடம் சொன்னேன், அதன் உரிமையாளருக்காக. அந்த பெண்ணின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. அப்படின்னா நீங்க அவர்கிட்ட திரும்ப போனீங்களா? எனக்கு வேற வழி இல்ல. வந்தனா தனது தொண்டையிலேயே சிரித்தாள். நான் அந்த சந்திப்ப பார்த்திருக்கணும். ஜீவன் தோள்களை குலுக்கினான். அது அப்படித்தானே நடக்கும். அவன் தன் கைகளை பிசைந்து கொண்டான். இப்போது அவனுடைய மேலுமைகள் தாழ்ந்து கண்களை மூடின. இப்ப நான் கேள்வி கேட்கிற நேரம். எதுக்காக எனக்கு அதை விற்க நினைக்கிற? எனக்கு பயமா இருக்கு என்று சொன்னாள் வந்தனா. தம்பிதுரைக்கு அப்படி நடந்ததுனாலதான் அதை என்கிட்ட வச்சுக்கல. அத நேரடியா யாருக்காவது குடுக்கற வரைக்கும் அதை தொட எனக்கு பயமா இருக்கு. என்னதான் ஆச்சு அந்த தம்பிதுரைக்கு என்று தனிவான குரலில் கேட்டான் ஜீவன். வந்தனா தனது கைகளால் ஜி என்ற ஆங்கில எழுத்தை காற்றில் எழுதி காட்டினாள். அப்படியா என்றான் ஜீவன். ஆனால் அவன் சிரிப்பில் சந்தேகம் தெரிந்தது. அவர் இங்க இருக்காரா? எனக்கு தெரியாது என்று சொன்னாள் வந்தனா. இருந்தாலும் இல்லாட்டியும் அதுல அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? ஜீவனின் புன்னகையில் சந்தேகம் அதிகரித்தது. அதுல ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அவன் இப்போது தன் கைகளை தன் மடியில் வைத்தான். ஒரு விரல் வேண்டுமென்றோ இல்லை தெரியாமலோ சூர்யாவை சுட்டிக்காட்டினான். அது சரி, அப்ப வெளியே நிற்கிறானே அந்த பையன், அவன உனக்கு தெரியுமா? தெரியாது என்றாள் வந்தனா. ஒருவேளை உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ பேங்காக்ல வச்சிருந்தியே அந்த பையனா? திடீரென்று ஜீவனின் முகம் சிவந்தது. அவன் ஆத்திரமான குரலில் கத்தினான். உன்னால மயக்க முடியாத அவனா? வந்தனா தன்னுடைய ஆடும் நாற்காலியிலிருந்து துள்ளி எழுந்து தனது கீழ் உதட்டை பற்களால் கடித்தாள். அவளது கண்கள் பதற்றமான வெளித்த முகத்தில் கருத்தும் விருந்தும் இருந்தன. ஜீவனை நோக்கி 2 அடுகள் எடுத்து வைத்தாள். அவன் நாற்காலியிலிருந்து எழ அவள் தனது வலது கரத்தை உயர்த்தி அவனது கன்னத்தில் பலாரென அறைந்தாள். அவளது விரல்கள் அவன் கன்னத்தில் பதிந்தன. ஜீவன் உருமியபடி அவளை கன்னத்தில் அறைய அவள் ஒரு பக்கமாக தடுமாறினாள். அவள் உதடுகளிலிருந்து ஒரு அடக்கிய அலறல் வெளிப்பட்டது. சோபாவிலிருந்து விரைவாக எழுந்து வந்தான் சூர்யா. ஜீவனின் கழுத்தை பிடித்து அவனை உலுக்கினான். ஜீவன் தன்னுடைய கோட் பாக்கெட்டில் கையை வைத்தான். சூர்யா அவனுடைய மணிக்கட்டை பிடித்து கோட்டிலிருந்து விலக்கினான். விலக்கிய கையை முறுக்க அந்த துப்பாக்கி அவன் கையிலிருந்து கீழே விழுந்தது. வந்தனா அந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டாள். சூர்யா அவன் கழுத்தை பிடித்திருந்ததால் சிரமத்துடன் சொன்னான் ஜீவன், நீங்க 2வது முறையாக என்னை தாக்கிவிட்டீர்கள். அவனது கண்கள் கழுத்து அமுக்கப்பட்டதால் பிதுங்கியிருந்தாலும் அவற்றில் குரூரம் தெரிந்தது. ஆமாம் என்று உருமினான் சூர்யா. நான் தாக்குறது உனக்கு பிடிச்சிருக்கு. அவன் ஜீவனின் மணிக்கட்டை விட்டுவிட்டு 3 முறை பலார் பலார் என்று அவன் கன்னத்தில் பலமாக அடித்தான். ஜீவன் சூர்யாவின் முகத்தில் துப்ப முயன்றான். ஆனால் அவன் தொண்டை வறண்டதால் அவனால் துப்ப முடியவில்லை. சூர்யா இப்ப ஜீவனின் வாய்மேல் அறைந்ததும் அவனுடைய கீழ் உதடு கிழிந்தது. அப்போது வெளிக்கதவு மணி அடித்தது. ஜீவனின் கண்கள் அரைக்கதவை பார்த்தன. அவனுடைய கண்கள் ஆத்திரத்தை காட்டின. அந்த பெண்ணும் திரும்பி கதவை பார்த்தால் அவள் முகத்தில் பயம் தெரிந்தது. ஜீவனின் உதட்டில் வழிந்து கொண்டிருந்த இரத்தத்தை பார்த்தான் சூர்யா. பின் அவளை விடுவித்தான். அது யாரு என்று கிசுகிசுத்தால் வந்தனா சூர்யாவின் அருகில் வந்து. ஜீவனின் கண்களிலும் அந்த கேள்வி எழுந்தது.
எரிச்சலுடன் பதிலளித்தான் சூர்யா. எனக்கு தெரியாது. இப்போது திரும்பவும் மணி தொடர்ந்து அழுத்தப்பட்டது. சரி, 2 பேரும் பேசாம இருங்க என்று சொல்லி வெளியேறி அறைக்கதவை சாற்றினான். வெளி ஹாலில் விளக்கை போட்டான். சூர்யா கதவை திறந்தான். தண்டபாணியும் தங்கராஜும் அங்கு நின்றார்கள். ஹலோ சூர்யா என்றார் தங்கராஜ். நீ இன்னும் படுக்கப் போயிருக்க மாட்டேன் நினைச்சேன். தண்டபாணி தலையசைத்தார், ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. அமைதியான முறையில் சொன்னான் சூர்யா. ஹலோ, நல்ல நேரம் பார்த்து வந்திருக்கீங்க 2 பேரும். இப்ப டைம் என்ன ஆகுது? தங்கராஜ் மெதுவாகச் சொன்னார். நாங்க உங்கிட்ட பேசணும் சூர்யா. கதவை அடைத்தபடி நின்று கொண்டு சொன்னான் சூர்யா. பேசுங்க. நீங்க உள்ள வர முடியாதுல்ல என்று சொன்னபடி தங்கராஜ் முன்னேறினார். நீங்க உள்ள வர முடியாது என்றான் சூர்யா வாசலில் நின்றபடி. அவனுடைய குரல் கொஞ்சம் மன்னிப்பு கேட்பது போல இருந்தது. தங்கராஜின் தடித்த கட்டமைப்பு கொண்ட முகம் சூர்யாவின் உயரத்துக்குச் சமமாக இருந்தபோதிலும் நட்புடன் கிண்டல் செய்யும் பாவனையில் இருந்தாலும் அவரது சிறிய ஆனால் கூர்மையான கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. என்ன விளையாட்டிது சூர்யா என்றபடி தன் பெரிய கையை வேடிக்கையாக சூர்யாவின் நெஞ்சில் வைத்தார். சூர்யா தன்னை தள்ளிய கையில் சாய்ந்து நரிபோல் பற்களைக் காட்டினான். என்னை வலுக்கட்டாயம் செய்யப் போகிறாயா தங்கராஜ் என்று கேட்டான். தங்கராஜ் முணுமுணுத்தார். ஐயோ, என்னையா இப்படி பண்ற நீ என்று சொல்லி கையை விலக்கிக் கொண்டார். தண்டபாணி பற்களை நரநரத்து அவற்றினூடே கூறினார், எங்கள உள்ள விடு. சூர்யாவின் உதடு அவனது கோரைப்பல்லின் மீது படபடத்தது. அவன் சொன்னான், நீங்க உள்ளே வர முடியாது. இதை பத்தி நீங்க என்ன செய்ய போறீங்க? உள்ளே நுழைய முயற்சிக்கவா, இல்ல இங்கேயே பேசிக் கொண்டிருக்கவா, இல்ல வெறும் வம்பழக்கவா? தங்கராஜ் பெருமூச்சு விட்டார். தண்டபாணி இன்னமும் பற்களினோடே பேசியவாறே சொன்னார். எங்களோட ஒத்துழைப்பது உனக்கு நல்லதாக முடியும் சூர்யா. இத்தனை நாள் எப்படியோ தப்பித்துக் கொண்டாய். ஆனா இதை நீ நிரந்தரமாக தொடர முடியாது. முடிஞ்சா என்ன நிறுத்துங்க என்று திமிராக சூர்யா பதிலளித்தான். அதைத்தான் நான் செய்ய போறேன். தண்டபாணி தனது கைகளை பின்னால் வைத்துக்கொண்டு தனது கடினமான முகத்தை சூர்யாவின் முகத்தை நோக்கி முன்னே தள்ளினார். நீயும் மகேஷின் மனைவியும் அவரை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக பேசிக்கிறாங்க. சூர்யா சிரித்தான். அது உங்க கற்பனை போல தெரியுது. அப்படின்னா அதில் எந்த உண்மையும் இல்லையா? ஒன்னும் இல்ல, பேச்சு இதுதான் என்றார் தண்டபாணி. அவள் அவரிடமிருந்து விவாகரத்தை பெற முயன்றாள். அப்போ உன்னோடு சேர்ந்துக்க முடியும், ஆனால் அவர் அதை அவளுக்கு கொடுக்க மாட்டேன் என்றார். இதில் ஏதாவது உண்மை இருக்கா? இல்லை. அதற்காகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் தண்டபாணி உறுதியாக தொடர்ந்தார். பேச்சு நடக்கிறது. சூர்யா சிறிது வேடிக்கையாக உணர்ந்ததைப் போல் தோன்றியது. உங்களுக்கு பிரிராசை என்றான் அவன். ஒரே நேரத்துல 1க்கும் மேற்பட்ட கொலைகளை என் மீது சுமத்த முயற்சிக்காதீங்க. தம்பிதுரையை அவன் மகேஷ கொன்றதால தான் நான் கொன்றேன் என்பதே உங்க முதல் யோசனை. மகேஷ கொன்றதற்காகவும் என் மீது குற்றம் சாட்டினால் அந்த யோசனை தகர்ந்து போகும். நீ எவரையும் கொன்னதா நான் சொல்லல, தண்டபாணி பதிலளித்தார். அதை தொடர்ந்து சொல்றது நீதான். ஆனால் நான் அப்படி சொன்னேன் என்று வைத்துக் கொள்வோம். நீ அவங்க 2 பேரையும் அப்புறப்படுத்தியிருக்கக்கூடும். அதை கண்டுபிடிக்க வழி இருக்கு. இல்லை, நான் மகேஷ அவன் மனைவியை அடைகிறதுக்காக கொன்றிருப்பேன். அப்புறம் மகேஷ் கொலைய தம்பிதுரை மேல சுமத்துவதற்காக தம்பிதுரையை கொன்றிருப்பேன். அது ஒரு அசிங்கமான திட்டம். நான் வேறொருவரை அப்புறப்படுத்தி தம்பிதுரை கொலைய அவங்க மேல சுமத்துறது நல்ல திட்டம்னு நினைக்கிறீங்களா? இதை நான் எவ்வளவு காலம் தொடர வேண்டும்? இனிமேல மெட்ராஸ்ல நடக்கும் எல்லா கொலைகளுக்கும் என் மீது கை வைக்க போறீங்களா? தங்கராஜ் அப்போது குறுக்கிட்டு, சூர்யா தமாஸ் செய்யக்கூடாதென்றும் இந்த நிலைமை அவனுக்கு பிடிக்காத அளவுக்கு அவர்களுக்கும் பிடிக்காவில்லை என்றும், ஆனால் அவர்கள் தங்கள் வேலையை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். ஒவ்வொரு காலையிலும் வெறும் முட்டாள்தனமான கேள்விகளுடன் வந்து தலையிடுவதைத் தவிர வேறு வேலை இல்லையா உங்களுக்கு என்றான் சூர்யா. ஆனா எங்களுக்கு பொய் பதில்தான் கிடைக்கும் என்று தண்டபாணி வேண்டுமென்றே சேர்த்து கொண்டார். கொஞ்சம் அடக்கி வாசிங்க என்று சூர்யா அவரை எச்சரித்தான். தண்டபாணி அவனை மேலிருந்து கீழாக பார்த்தார். பின்னர் நேராக கண்களில் பார்த்தார். உன்னிடமும் மகேஷின் மனைவியிடம் எதுவும் இல்லை என்று நீ சொன்னா நீ ஒரு பொய்யன், நான் சொல்றேன். தங்கராஜின் சிறிய கண்களில் ஒரு திடுக்கிட்ட தோற்றம் வந்தது. சூர்யா நாக்கின் நுனியால் தனது உதடுகளை ஈரப்படுத்திக் கொண்டு கேட்டான். இந்த நள்ளிழவு நேரத்துல உங்களை இங்க கொண்டு வந்தது அதுதானே அந்த சூடான தகவல்? அதுவும் ஒண்ணு. மற்றது? தண்டபாணி தனது வாயின் மூலைகளை கீழே இழுத்தார். எங்களை உள்ள விடுங்க. சூர்யா நின்ற கதவை நோக்கி குறிப்பாக தலையசைத்தார். சூர்யா நெற்றியை சுருக்கி தலையாட்டினான். தண்டபாணியின் வாயின் மூலைகள் கடுமையான திருப்தியின் புன்னகையில் மேலே எழுந்தன. வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல என்றார் அவர் தங்கராஜிடம். தங்கராஜ் கால்களை மாற்றி நின்று இருவரையும் பார்க்காமல் முணுமுணுத்தார். அது கடவுளுக்கு தான் தெரியும். இது என்ன நடிப்புதானே? சரி சூர்யா, நாங்க போறோம்.
தண்டபாணி தனது ஓவர்கோட்டை மூடினார். அப்பப்ப உன்னை பார்க்க வருவோம். எனக்கு எதிரா நீ செய்யறது சரியான்னு கொஞ்சம் யோசி. புன்னகையுடன் சொன்னான் சூர்யா. எப்ப நீங்க வந்தாலும் மகிழ்ச்சிதான் தண்டபாணி சார். எனக்கு வேலை இல்லாத போது எப்ப வேண்டுமானாலும் உள்ள விடுவேன். அப்போது சூர்யாவின் வாழ்க்கை அறையிலிருந்து ஒரு குரல் கத்தியது. உதவுங்கள், உதவுங்கள், போலீஸ், உதவுங்கள். அந்த குரல் உயர்ந்த, மெல்லிய, கீச்சலான ஜீவனின் குரல். தண்டபாணி கதவை விட்டு திரும்புவதை நிறுத்தி திரும்பவும் சூர்யாவை எதிர்கொண்டு தீர்மானமாக சொன்னார். நாங்க உள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய சண்டை, ஒரு அடி, ஒரு அடக்கப்பட்ட அலறலின் ஒலிகளை அவர்கள் கேட்டனர். சூர்யாவின் முகத்தில் மிக குறைவான வரட்டு புன்னகையுடன் நீங்க போகணும்தான் என்று சொல்லி வழிவிட்டான்.